கணவன் மனைவி இருவரும் ஏகராசியாக இருக்கக்கூடாது. கணவன் மனைவி இருவருக்கும் ஏகராசியாக இருக்கக்கூடாது என்பதால்தான் திருமணத்திற்கு முன்னரே நட்சத்திர பொருத்தம், தசாசாந்தி போன்றவற்றை பார்த்து பொருத்த வேண்டும் என்று பல ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். ஆனால் சில நேரம் நம் கையை மீறி காதல் திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளால் ஏகராசி பொருத்தம் அமைந்துவிட்டது என கொள்வோம். விதியில் பிறக்கும் குழந்தை அதே ராசியில் பிறந்துவிடும். இதன் காரணமாக 7 சனி, அஷ்டமத்து சனி மோசமான தசை நடக்கும்போது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படுவார். அது நல்லதல்ல. திடீர் விபத்து, குடும்பத்தில் உயிர் சேதம் வரை ஏற்பட வாய்ப்பு அதிகம். ஒரே குடும்பத்தில் 3 பேரும் ஏகராசிக்காரர்கள் அமையும் பட்சத்தில் ஆண்டுதோறும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதே சிறந்த பரிகாரமாகும். அது ஏன் அப்படி சொல்லியிருக்கிறோம் என்றால், ஒரு ராசியில் ஒருவருக்கு மேல் ஒரு குடும்பத்தில் இருந்தால் சம்கார ஸ்தலங்களுக்கு கடலோரமாக உள்ள சென்று வழிபாடு நடத்தலாம் என பழைய ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. ஏக ராசிகள் இருக்கும் பட்சத்தில் 7 சனி, அஷ்டம சனி நடந்தால் குடும்பத்தில் இருந்து ஒருவர் தற்காலிகமாக பிரிந்திருப்பது நல்லது. மகன் மகளை உறவினர்கள் வீட்டில் அல்லது நல்ல விடுதியில் சேர்க்கலாம். கணவன் மனைவியிடையே பணியிட மாற்றம் செய்து கொள்ளலாம். இதனால் விவாதங்கள் மூலம் வரும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அசுப பலன்கள் இருந்தாலும் குறையும் என்று சாஸ்திரம் சொல்கிறது.